சாங்கியகாரிகை என்ற புத்தகத்தில் நம் பிரபஞ்சத்திற்கும் சிவலிங்கத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜட பிரபஞ்சத்தை பருவுடல் நுண்ணுடல்னு இரண்டாக பிரிக்கிறாங்க. உடல் என்று வந்தவுடன் நாம மனித உடலை தான் பிரபஞ்சமாக கருதினார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. இந்த பருவுடல் என்பது ஐன்ஸ்டீனின் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி பிரபஞ்சத்தின் பெரிய பெரிய பொருட்களை குறிப்பது. ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன பருவுடல் என்பது அதற்கும் மேலான ஒன்று. அது என்னன்னா மாதா உதிரம், மரி, ஏனை மற்றும் பஞ்சபூதங்கள். இதோ இருக்குது பாத்தீங்களா இந்த சூரியன், இதனுள் இருக்கும் 3 நிற புள்ளிகளுக்கு தான் மாதா உதிரம் என்றனர். அது என்ன மாதா உதிரம்? அதாவது நம் உடல் என்ற இரத்தமும் சதையும் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த சூரியனுள் இருக்கும் இந்த குவாக் போன்ற ஒன்றுதான். இந்த படத்துல காமிக்கிற மாதிரி இப்படி இரத்தம்லா வடிஞ்சிட்டு இருக்காது. இது நம் உடல் உருவாவதற்கு காரணமான ஒன்றை குறிப்பது. சரி, அடுத்தது இந்த நிலவை பற்றி பார்க்கலாம். இது நம் பூமியில் உள்ள நிலவு கிடையாது. இது நம் பிரபஞ்சத்திற்கு மேலே இருக்குது. இதைத்தான் மரி அப்படி சொல்றாங்க. ஏனா மரி அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று மான் குட்டி, மற்றொன்று இறப்பு. புராணங்களில் வரக்கூடிய மான் என்பது அறிவை குறிக்கக்கூடியது. உலகம் நீரால் அழியும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீர் என்பது இதைதான் குறிக்கும். அதனால்தான் இதற்கு மரித்தல் என்ற பெயரும் ஏற்பட்டது. மேலே இருப்பதற்கு அண்ட முட்டை அல்லது உலகம் என்று பெயர். இதைத்தான் உருவகமாக உலகம் நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது என்றனர். பருவுடலை நாம் தெய்வமாக வழிபட்டாலும் இது அழியக்கூடியது. அடுத்ததாக ஏனையை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நுண்ணுடல் என்பது என்ன என்பதை பார்ப்போம். நுண்ணுடல் என்பது மான், அகங்காரம், ஏனை மற்றும் 5 தன்மாத்திரை இந்த 8ம் சேர்ந்ததுதான் என்கிறது இந்த பாடல். மேலும் இந்த நுண்ணுடல் மூலப்பகுதியில் ஒடுங்கும் தன்மை கொண்டது. மேலும் இது அழியாதது மற்றும் மாறி மாறி பிறவிகள் எடுக்கக்கூடியது இந்த நுண்ணுடல். ஏற்கனவே நாம மானா என்னன்னு பார்த்துட்டோம். மானா புத்தி. முதலில் புத்தி தோன்றிருக்கு. இரண்டாவது அகங்காரம். அகங்காரம் என்பது பிடிவாதம் கிடையாது. அகாரம் மற்றும் ககாரம் தான் அகங்காரம். உதாரணமாக அகாரம் என்றால் அ இ உ ஏ ஓ அல்லது ஆ இ உ ஏ ஓ. ககாரம் என்றால் மெய் எழுத்துக்கள். இவற்றை நீக்கினால்தான் அறிவு என்ற ஒன்று மறைந்திருப்பது தெரியும். அடுத்ததாக 5 தன்மாத்திரை. மாத்திரை என்ற சொல் தமிழ் இலக்கணத்தில் எழுத்தை சரியான பிச்சில் ஒலிக்க பயன்படுத்தப்படும் ஒரு முறை. அதாவது தன்மாத்திரை என்பதும் ஒலித்தான் மற்றும் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த பாடலை பாருங்க. தன்மாத்திரை இல்லை என்றேல் நுண்ணுடல் இயக்கம் கொஞ்சம் கூட நடைபெறாது என்று உள்ளது. இது தான் சிதம்பர ரகசியம். நடராஜர் தத்துவம். ந ம சிவா ய என்ற மூல ஒலி. இந்த ஒலியானது அ இ உ ஏ ஓ என்ற ஒலியில் உள்ளாக மறைந்து இருக்கும். இதைத்தான் சிவனின் கூத்து அல்லது இறைவனின் ஆனந்தமயம் என்பார்கள். இந்த ஒலியால் தான் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏனை என்பது என்ன என்று பார்க்கலாம். இந்த நுண்ணடலானது மாறி மாறி பிறவிகள் எடுக்கக்கூடியது என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் அந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் நினைவுகள் அனைத்தும் இந்த ஏனை என்ற ஒன்றில்தான் பதியும். இது எதற்கு அப்படின்னா நாம் வீடு பேறு என்ற முக்தி அடைய வேண்டும் என்பதனால்தான். இப்ப பருவுடலுக்கும் நுண்ணுடலுக்கும் உள்ள தொடர்பை பார்க்கலாம். நுண்ணுடலோடு கூடிய ஆன்மாவிற்கு பருவுடல் வயிறாக இருந்து நம்மை பல பல பிறவிகள் எடுக்க வைத்து நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறுதியாக மூலப்பகுதியில் சேர வைக்கும். இந்த பருவுடல் இருக்குதுல இதைத்தான் லிங்க சரீரம் அதாவது லிங்கம் என்றார்கள். அதாவது பருவுடலின் ஒட்டுமொத்த வடிவம் லிங்க வடிவமாக பார்ப்பதற்கு இருக்கும். சிவம் நுண்ணுடல் மற்றும் இயக்க ஆற்றல். பருவுடல் லிங்கம். இதுதான் சிவலிங்கத்தின் உண்மையான அர்த்தம்.